வணக்கம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல. இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும், நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்து கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ. சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். வர்ற 11ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கும். இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பெயரா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும்? வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா? தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலையும் குழப்பம்தான். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். மக்களை திசை திருப்பினா போதும்னு தவறான தகவலை பரப்பக்கூடாது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. எஸ்ஐஆர் தொடங்க நாளிலிருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிஎல்ஓக்கள் வர்றதில்லை, வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை, ஒரு நாளைக்கு 30 படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? வாங்கினா வேலை முடிஞ்சுதா? அதுவும் இல்லை. அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும்
தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க என்ற அச்சம் இதன் மூலம் உறுதியாகுது. பிஎல்ஓக்கள் தங்களுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பை சந்திக்கும். பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ2க்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்களே தவிர ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை. திமுக பிஎல்ஏ2 தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க. இதையெல்லாம் மீறித்தான் நம்ம செயல் வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வராங்க. உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை தடுக்கணும்னா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யாருன்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும். அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும். இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும். வாக்குரிமை தான் ஜனநாயகத்தோட மறுக்க முடியாத அடிப்படையான உரிமை. தற்போதைய நிலையிலான எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். இது திமுகவினருக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை, எல்லோருக்குமானது. அதனால் கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய 806542 200220 என்ற, மறுபடியும் சொல்கிறேன், 806542 200220 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்கள் தோழனா துணை நிற்க தயாராக இருக்குது. நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துடுச்சு. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம். எஸ்ஐஆரின் சதிவலையில் சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம்.